கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் துரோகம் செய்துவிட்டதாக பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் தேன்கூட்டில் கை வைத்தது போல் பாஜகவுக்கு பாதகமாகிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி தந்துள்ளார். மக்களவை தேர்தல் களத்தைப் போலவே கச்சத்தீவு விவகாரமும் தமிழ்நாட்டில் கடுமையான சூட்டை கிளப்பியுள்ளது. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு காங்கிரசும் திமுகவும் துரோகம் செய்துவிட்டதாக பாஜக கூறும் நிலையில் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்தை எழுப்புவதாக திமுகவும் காங்கிரசும் குற்றம் சாட்டுகின்றன. இதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கச்சத்தீவை இழந்தது பற்றி தேர்தல் காலம் மட்டுமின்றி எந்த நேரத்திலும் பேசலாம் என்று கூறினார். தேர்தல் நேரம்னு இல்ல, முகூர்த்த நேரம்னு இல்ல, சுப முகூர்த்த நேரம்னு இல்ல, எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி இழக்கப்பட்டதுன்ற விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவையில்லைங்க. இப்ப 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. 2 கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் இருக்குதுங்க. 2 ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அதான் சொல்றேன், அந்த ஹியரிங்க்கு வரைக்கும் நம்ம பேசுவோம். தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு பிரச்சனையை இழுத்து தேன்கூட்டில் கையை வைத்தது போலவே பாஜகவிற்கே பாதகமாக அமைந்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு. இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நடக்கிறது என்ன? இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. தேன்கூட்டில் கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா? அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல. இந்த லட்சணத்தில் நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார்? அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா? தேர்தலில் வாக்குகளை குறிவைத்தே பாஜக கச்சத்தீவு விவகாரம் பற்றி தற்போது பேசி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 10 ஆண்டு காலம் கழித்துவிட்டு இது கச்சத்தீவு பற்றியே எதுவும் பேசாமல் இப்பொழுது திடீரென்று மீனவர்கள் மீது ஒரு கரிசனம் வந்து அக்கறை வந்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது வேடிக்கையாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். கச்சத்தீவு பற்றி உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை பாஜகவினர் வெளியிடுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இலங்கையில் 35 லட்சம் தமிழர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு பிரச்சனையில் உண்மையில் என்ன நடந்தது என 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு தந்த கடிதம் தெளிவுபடுத்தி உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியா இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் தங்களுக்கு அனுப்பவில்லை என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கூறியுள்ளார். கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்திய அரசு இலங்கையிடம் எந்தவித கோரிக்கையும் வைக்கவில்லை என்றும் அப்படி அனுப்பியிருந்தால் அதற்கு இலங்கை வெளியுறவுத்துறை உரிய வகையில் பதிலளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.